கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசுங்கிற ஒரு கடவுளை முதல்ல ஒரு மனிதனாக பாருங்கள். ஏன்னா அவர் உங்களுக்காகவே பிறந்து, உங்களுக்குள்ளேயே வாழ்ந்து, உங்களுக்குள்ளேயே வளர்ந்து, உங்களுக்காகவே சிலுவையில் அறையப்பட்டு, உங்களுக்காகவே உயிரோடு எழுந்து மீண்டும் இந்த பூமிக்கு வர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு மேலே போனவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் தெய்வம்னு இருக்காங்க. இருக்கிறவங்க எல்லாருமே மனிதர்களாக வாழ்ந்து தெய்வமாக தான் ஆயிருக்காங்களே தவிர, தெய்வமாகவே எழுந்து உயிரோட மண்ணுக்கு போனவங்க யாருமே திருப்பி மறுபடியும் உயிரோடு எழுந்து வரல. ஸோ இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு, கிமு கிபின்னு. ஸோ அதனால் சொல்கிறேன், கர்த்தரை மிகவும் மிகவும் நண்பராக, மனிதனாக, கடவுளாக நேசிங்க. அவர் உங்களோட எல்லா நாளும் உங்களோட கூடவே இருப்பார். ஸ்தோத்திரம்.